பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். மிராக்கிள் டிவி விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி நம் உற்சாகமாய் நாம் பாடலாம். அல்லேலூயா. சொல்லி பாடிடுவேன், கலக்கமில்லை, கவலையில்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். கலக்கமா நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் நன்றி சொல்லி பாடிடுவேன், கலக்கமில்லை, கவலையில்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதின் காலத்திலே காத்திருப்பேன், என் நேசருக்காய் புதுகல நடத்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதின் காலத்திலே காத்திருப்பேன், என் நேசருக்காய் புதுகல நடத்திடுவேன். எல்லாமே பார்த்து கொள்வான், என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வான். கர்த்தர் நல்லேபரே, குறையொன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தர் நல்லேபரே, குறையொன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வான். என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வான். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன், எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்து. ஆமென். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன், எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்து. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் இல்லை, மனைவி இல்லை. கணவன் இறந்துட்டா மனைவியால வாழ முடியல, மனைவி இறந்துட்டா கணவனால வாழ முடியல. அவன் அப்படி இருக்கக்கூடாது, அதுக்காக அவன் நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதனால ஒவ்வொரு நாளும் மரணம் அவரை நினைச்சு 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 சரீரத்துல வேதனை, கண்ணீர், துக்கம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நினைச்சு பலப்படணும். அது நிமித்தமா எத்தனை குடும்பங்கள் தன் கணவர் எழுந்து போனார், தன் கணவர் இறந்து போனான்னு சொல்லி எத்தனை மனைவிமார்கள் பைத்தியம் பிடித்து அவன் மாம்சத்தில் இருக்கிறதுனால அவர்களால் பெண் கொள்ள முடியாதபடி, திறன் கொள்ள முடியாதபடி, பிள்ளைகளை வளர்க்க முடியாதபடி சோர்வடைந்து அவன் கவலை அடைந்து
வியாதியின் பலவீனம் தாக்கி மரித்து போகிறார்கள். ஹல்லேலூயா. கணவனை நேசிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மேலாக இருக்கிற சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தருடைய ஆறுதல் படுத்துகிற காரணம். ஹல்லேலூயா. விதவையையும் திக்கச்சையும் மாற்றுகிற தேவன் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய அன்பில கட்டப்பட்ட உயிரோடு இருக்கும் போதே அவன் கணவனும் மனைவியும் தாயும் தகப்பனும் ஒரு குடும்பமாய் அவன் பிணைக்கப்பட்டு இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் பிணைக்கப்பட்டிருந்தால் அவன் ஒருவரும் உங்களை பிரிப்பதில்லை. ஹல்லேலூயா. எதுவும் என்னை பிரிப்பதில்லை. எப்படி? இயேசுவின் அன்பிலிருந்து. சேர்ந்து பாடுவோமா? இந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை. இயேசுவின் அன்பிலிருந்து. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நல்லதுதான். நன்மையானாலும் தீமையானாலும் எந்த காரியமானாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது, நடக்க போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு என்ன நடக்கும், நடக்க போகிறது எல்லாமே கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். தலையில ஒரு சித்தம் இல்லாமல் நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழ முடியாது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்ளுங்க. ஆனா தேவன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் கர்த்தர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்துட்டார்? நான் என்ன தவறு செய்தேன்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வரும் பாதையில யாரும் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் என்ன மட்டும் ஆண்டவர் இப்படி போட்டு வாதிக்கிறார்? இப்படிதான் ஆண்டவர் தான் சொல்லுவோம். ஆண்டவர் பார்த்து ஒவ்வொன்றையும் வாதிக்கிற தேவன் போல, அவரை உபத்திரவத்தை கொடுக்கிற தேவன் போல, எது நடந்தாலும் கர்த்தர் ஏன் அவர் பார்த்துட்டு எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குறார்? என்ன போல மற்றவங்களா இருக்கிறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே, அது போல ஏன் என்னை ஆண்டவர் வைக்கல அப்படின்னு சொல்லி குரல்படுத்துகிறோம், குற்றப்படுத்துகிறது தான் இன்றைக்கு என்றைக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வாயிலும் ஒவ்வொரு சகோதரனுடைய வாயிலும் வந்து இருக்கும். இல்லைன்னு சொல்லவே முடியாது. சொந்து போகிற வேலையில கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இதுதான் நாம் தியானிக்க போகிறோம். அதுல நான் பார்க்கும்பொழுது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து இங்க பார்க்கும் பொழுது இங்க அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய பெயரை வேதத்துல சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இவர் என்ன செய்யறா? அங்க எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். ஹல்லேலூயா. இந்த கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, இப்ப கேட்டுக்கொண்டிருக்க அந்த நேரம் காலையில 9 மணி தானே. இப்போ ஒரு கணவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருப்பாரு. உங்க கணவரை குறித்து நல்ல ஒரு சாட்சியை நீங்கள் கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. இல்லை என்றாலும் துன்மார்க்கனாய், பொல்லாதவனாய், தங்காதவனாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவனாய் இருந்தாலும் அப்படிப்பட்ட கணவரை குறித்து தேவனிடத்துல மாத்திரமல்ல மற்றவர்கள் உங்களுக்கு நல்லவர்களா இருக்கிறதுல சொல்லி உங்களை குறைகளை சொல்லி ஆற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். பொல்லாதவர்கள் சொல்லி இன்னும் பாதகத்தை உண்டு பண்ணி கொள்ளாதீர்கள். முடிந்த வரைக்கும் உங்களுடைய கணவர் கர்த்தருடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து அவரை குறித்து நற்சாட்சி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நன்மையான தீமையான சுபாவங்கள் எதுவான இருந்தாலும் உங்களுடைய கணவரை குறித்து நல்ல காரியங்களை நல்ல சாட்சி கொடுக்க நீங்கள் முடிந்த வரைக்கும் முயற்சி எடுங்க. ஆனால் இங்க பார்க்கும்பொழுது இந்த ஸ்ரீ தீர்க்கதரிசி எலிசாவிடத்துல வந்து, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது
தன்னுடைய 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றார். அல்லேலூயா. பாருங்களேன், இங்க பார்க்கும் பொழுது கணவனை குறித்து அவர் எந்த ஒரு கெட்ட சாட்சியும் சொல்ல, நல்ல சாட்சி கொடுத்து அவர் கேட்கிறார் ஆலோசனை. அல்லேலூயா. இப்ப தன் கணவனை இழந்து அவர் நிற்கிறார். எத்தனை பேர் கணவன் இல்லைன்னா வாழ முடியும்? க்ளோரி. இப்ப பாத்தீங்கன்னா கணவர் 1/2 hour வரலன்னா வாழ முடியல, கணவன் சொந்த நேரத்துக்கு வரலன்னா வாழ முடியல, க்ளோரி. சொன்னதை செய்யலன்னா வாழ முடியல, எனக்கு கீழ்ப்படியல, கணவர் எனக்கு கீழ்ப்படித்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படிதான் ஒவ்வொரு கணவர் மனைவிக்கு கீழ்ப்படித்தவர்களால் தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒவ்வொரு சகோதரி எதிர்பார்க்கிறார்கள். அல்லேலூயா. வேதத்தின்படி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொரு பெண்களும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். க்ளோரி. இவ என்ன செய்யறா? கணவனை இப்பொழுது எழுந்து நிற்கிறான். கணவனை குறித்து நல்ல சாட்சியை போய் தீர்க்கதரிசில அவர் போய் சொல்றா. பாருங்க, கணவன் எழுந்து போனாலும் அவர் சோர்ந்து போகல, விலகினப்பட்டு போகல, கண்ணீர் வடிக்கல. ஒரு பக்கம் மாம்சத்துல இந்த வேதனைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனாலும் ஒரு விதவை பாருங்க, தன் 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு, இந்த பிள்ளைகளை எப்படியும் மற்றவங்களா இருந்தா அப்படியே எங்களையும் சாகடிச்சிருக்க கூடாது ஆண்டவரே, எங்களை ஏன் இப்படி விட்டீங்க, நான் இனி எப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அதான் இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்திரீ பாருங்க, அடுத்து நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். என்ன நடந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற எதிர்கொள்ளுகிறதான ஒரு திறமைசாலியா, ஞானமுள்ளவளா, புத்திசாலியான ஸ்திரீயா அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலிசா இடத்துல அவ கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் முறையை சொல்லும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறார்? அவர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு குணம் எண்ணெய் அல்லாம உங்கள் அடியாருடைய வீட்டில வேறொன்றும் இல்லை என்றார். பாருங்க, இப்படி ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன இருக்கு? உங்க வீட்டுல எதிர்ந்தாலும் கொண்டு ஆணிகள் கொண்டு சேர்த்துருங்க, இப்படிதான் சொல்லி நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்டுக்கோம். காணிக்கை தசமாகம் கொடுக்கலன்னா தசமபாகம் கொடுக்கலாம், சாபம் வரும், அப்படிதான் எல்லாரும் போதிக்கிறத கேட்டுக்கிறோம். ஆனா இங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு தீர்க்கதரிசிக்கு அவங்க வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆனா இவர் சொல்றா, இடத்துல ஒரு குணம் என்ன அல்லாம வேறொன்றும் இல்ல ஆண்டவனே என்று சொல்லி இப்படி உண்மை சொல்லுகிற ஒரு ஸ்திரீயா. க்ளோரி. என் வீட்டுல ஒரு குணம் என்னதான் இருக்கு, இப்படி இந்த காலத்துல யாராவது ஒரு சகோதரி இப்படி சொல்லுவீங்களா? என் வீட்டுல இதுதான் இருக்குது, என் வீட்டுல 1 கிலோ அரிசி தான் இருக்கு, என் வீட்டுக்குள்ள இவ்வளவு பணம் தான் இருக்கு, எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவுதான் இருக்குன்னு உண்மையை சொல்ல முடியுமா? இல்லவே இல்லைனாலும் அப்படியே பகட்டா பெருமையா பேசி ஊழியக்காரன் அப்படிதான் சொல்லுகிற, மேல பேசுற ஒரு வார்த்தை தான், பெருமையாய் பேசுகிறதான ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த ஸ்ரீ பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்கிட்ட ஒரு குணம் என்ன தவிர வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல ஒன்னும் என்ன கிடையாதுன்னு சொல்லி தெளிவாய் தாழ்மையோடு கூட இருக்கிறத அப்படியே உண்மையை சொல்லுகிற ஒரு ஸ்திரீயாய் அவள் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளும். ஒரு மனுஷன் உண்மைக்கு மாறாக அவன் பெருமையோடோ அல்லது மறைத்து பேசுகிறான், அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. அவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்கிறவன், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மாத்திரம்தான் உண்மையை பேச முடியும். அல்லேலூயா. பெருமைக்கு பகட்டா மற்றவர்களுக்கு முன்பாக ஒற்றுமை வீட்டுக்குள்ள இருக்காது. அப்படியே அப்படியே ஒரு பெருமையோடு கூட அப்படியே பேசுவாங்க, உள்ள போனா ஒண்ணுமே இருக்காது, சண்டையும் பூச்சலும் சமாதானம் இருக்காது. ஆனால் இந்த ஸ்ரீ பாருங்க, அவருடைய ஒரு குடம் என்ன இல்லாம வேற ஒன்று என்கிட்ட இல்லை, உண்மையை அவர் சொன்னார். தாழ்மையோடு கூட கீழ்ப்படிந்த ஒரு மகளால, கீழ்ப்படிந்த ஒரு ஸ்திரீயால மாத்திரம்தான் தேவனுக்கு முன்பாக, ஊழியக்காரர்களுக்கு முன்பாக எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உண்மை சொல்லுகிற ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டார். அல்லேலூயா. என்னைக்கு நீங்க அப்படி மாறிடுவீங்களா? மனுஷன் நினைக்கிட்டோம் உங்க வீட்டுல ஒண்ணு இல்ல, உங்க பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, உங்க வீட்டுல ஒரு செல்வாக்கு இல்ல, ஒரு புகழ், ஒரு சொத்து இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல, இப்படி எல்லாம் ஏழ்மையா இருக்காங்க சொல்றாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேவன் உங்களை உயர்த்துகிற நேரம் ஒன்று, அறுக்க ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை கர்த்தர் அவர் வைத்திருக்கார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை வைத்தபடிக்கு அவருடைய பலத்த கருத்துக்களாக அடங்கியிருங்கள் என்று வேதத்துல இந்த வார்த்தையை நீங்க ஏற்று அப்படியே காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவன் மட்டுப்படுத்தி அவன் படுகிற வேதனை
பார்த்து ரசிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் மாத்திரமே அல்ல. அல்லேலூயா, ஆமென். திக்கற்றவளையும் விதவையும் ஆதரிக்கிறவர். விசேஷித்தமா அவருடைய நாமம், அவருடைய கிரி, அவருடைய சுபாவம் அப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இங்கே பார்க்கும் பொழுது அவர் உண்மையை சொன்னார். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. அவர் சொல்லும் பொழுது பாருங்க, என்ன இவர் என்ன பாத்திரத்தை போய் வாங்க சொன்னார். நான் ஒரு ஆலோசனை கேட்டா போய் எல்லா அக்கபக்கம் இருக்கிற எல்லாருமே போய் பாத்திரத்தை வாங்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு உங்களையும் எங்களையும் பார்த்து போய் பாத்திரம்லாம் போய் வாங்கிட்டு போய் முதல்ல போய் வாங்குன்னு சொன்னா என்ன நம்ம நினைப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன செய்தார்? சந்தேகப்படல. தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவள் போய் என்ன செய்தார்? எல்லாத்துல வெறும் பாத்திரங்களை கேட்டு அவள் வாங்கி, அவள் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தால், கீழ்ப்படித்தால், அவள் முதலாவது அவள் சந்தேகப்படவில்லை. என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவள் கேட்டு அதன்படியே அவள் கீழ்ப்படித்தாள். உள்ளே போய், 4வது வசனம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, அல்லேலூயா, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு குடம் எண்ணெய போய் உள்ள போய் என்ன செய்யணுமா? பிள்ளைகளோடு கூட நின்று. இன்றைக்கு பிள்ளைகளோடு கூட நீங்க நிக்கிறீங்களா? பிள்ளைகளோடு கூட நின்று கதவை பூட்டி இருக்கீங்களா? கதவை பூட்டிட்டு அந்த பாத்திரம் எல்லாவற்றையும் வார்த்தை இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வார்த்தை இருக்கிறீங்களா? என்றைக்காவது இன்னைக்கு பாருங்க, கொரோனா இருக்கு, ஆனா அப்படியே உட்காந்து போன் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளாஸ் நடக்குது. இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாம் போன்லயே. இத்தனையும் படிக்கிறதுக்கு, இத்தனையும் அவ்வளவு கரெக்டா உட்கார்ந்து பிள்ளைகளை சுவையான நடத்துறதுக்கு, உலக ஞானத்தை வளர்ப்பதற்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு கீழ்ப்படுதலும் ஒரு நம்பிக்கையும் பிழைத்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் கருத்தோடு கூட உங்களுக்கு இருக்குமானால், என்றைக்காவது ஒரு நாள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் கதவை பூட்டி இருக்கீங்களா? தேவனோடு கூட அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கதவை பூட்டி பாத்திரத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரமா இருக்கிற பாத்திரத்துல கர்த்தருடைய வார்த்தையை வார்த்திருக்கிறீங்களா என்று சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எப்படி? ஆண்டவரே, உலக ஞானத்துக்காக இதுவரைக்கும் நான் எவ்வளவு வெளியே போனலாம் என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். இன்றைக்கு எத்தனை ஒரு சப்ஜெக்ட் ½ ஹவர் படிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு முடிவெடுக்கிறேன், ஒரு 1 ஹவர் என் பிள்ளையோட பாத்திரத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் நிரப்ப போறேன்னு சொல்லி இந்த நாளில் நீங்க முடிவெடுக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வீட்டுல நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீர்கள். நிறைந்ததை, பாத்திரத்தெல்லாம் நிறைந்ததை என்ன செய்யணும்? ஒரு பக்கத்துல வை என்று சொல்லுகிறார். அவர் அப்படியே என்ன செய்யறா? அவனிடத்தில் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை எல்லாம் அவனிடத்தில் கொடுக்க. அல்லேலூயா. பாத்துங்களேன், அவர் தன் மகன், தன் தகப்பன் இல்ல, ஆனாலும் தன் தாய்க்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா அவர்கள் காணப்பட்டார்கள். பாத்திரத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து தன் தாய்க்கு கொடுத்து உதவுற பிள்ளைகளா அவர்கள் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவள் அவைகளில் வார்த்தாள். உடைய பிள்ளைகளை தேவனுடைய கட்டளைகள் என்னவென்று சொல்லி வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல தேவனுடைய கட்டளைகள் 10 கட்டளைகளை சொல்லி கீழ்ப்படுத்த பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றி தேவனுக்கு முன்பாக உங்களுடைய பிள்ளைகளை பாத்திரத்துல கர்த்தருடைய கட்டளைகள் நிரம்ப வேண்டும். காலையில் எழுந்து கீழ்ப்படுத்த பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள், தேவ சமூகத்துல நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளைகளை பார்த்து அவள் கேட்கிறார். அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க பிள்ளைகளை போய் உங்க சொந்தக்கார வீட்டுல போய் ஒரு பாத்திரத்துல போய் ஏதாவது ஒரு வாங்கிட்டு வானா உங்க பிள்ளைகள் போவாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி தன் கணவனை எழுந்து தன் தாயோடு கூட ஒரு வீட்டுல அவர் வசித்து வருகிறார்கள். ஆனால் அவருக்கு கூட பிறந்த சகோதரி நல்ல வசதி அந்தஸ்தோடு கூட, கணவனோடு கூட, பிள்ளைகள் எல்லாம் நல்ல படித்த படிப்போடு கூட நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒரு குடும்பம். ஆனால் குடிப்பதற்கு தண்ணி, நல்ல தண்ணி எடுப்பதற்கு கடையில போய் பிஸ்லரி வாட்டர் வாங்கி காசு கொடுத்து வாங்கிட்டு வருவார்கள். ஆனா அவர் கூட பிறந்த அக்கா வீட்டுல நல்ல தண்ணி உண்டு, பிஸ்லரி வாட்டர். ஆனா ஒரு கேன் தண்ணி கொடுப்பதற்கு
கொடுப்பதற்கு மனம் இல்லை. அல்லேலூயா. கேட்டா ஒருவேளை எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். அந்த பிள்ளை சொல்றான், ஒருவேளை எடுத்துட்டு ஒரு நாள் எடுத்துட்டு போய் நான் கொடுத்துருவேன், ஆனா எல்லா நாளும் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்கணுமே, அதனால நான் தண்ணி எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட இருந்து சாப்பிடுறதுக்கு மேல் சாவதே மேல். கூட பிறந்த ஒரு ரத்தம் தன் கணவனை இழந்து விதவையாயிருக்கிற ஒரு தாயை வைத்து தன்னந்தனியாய் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிக்கிற ஒரு சூழ்நிலை. இவர்களும் கிறிஸ்தவர்கள், இவர்களும் ஜெபிக்கிறாங்க, அவங்களும் ஜெபிக்கிறாங்க, குடும்பமா ஜெபிக்கிறாங்க, இவங்களும் ஜெபிக்கிறாங்க. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார்? அல்லேலூயா. இந்த சகோதரி நினைக்க மாட்டாங்களா, எனக்கு தான் என்னுடைய அக்காவோட வீட்டுல இவ்வளவு அந்தஸ்து இருக்கு, ஒரு கேன் தண்ணி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. நிச்சயமா நினைக்கும். உங்க குடும்பத்துல ஒரு குறை வரும்போது உங்களுடைய பார்வை யாரிடத்துல போகும்? உங்க கூட பிறந்தவங்க ரத்தத்துக்கிட்ட தான் போகும். இது ஏன் குடும்பம், ஏன் குழந்தை, ஏன் மனைவி அப்படி பூட்டி அறைக்குள்ள உட்கார்ந்து நீங்க நல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் க்ளோரி, இங்க ஒரு ரத்தம் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உனக்கு ரோதமா இல்லைனாலும் தேவனை பார்க்கிறார். இறங்குகிற ஒரு தன்மை இல்லை, இறக்க சுபாவம் இல்லை, கொடுக்கிற எண்ணம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கிற எண்ணம் இல்லைன்னா தேவன் உங்களுக்கு கொடுப்பாரா? அப்ப அவன் ஜெபிக்கிற ஜெபம் வீண்தான். ஒரு கேன் தண்ணி கொடுத்தா தேவனை பார்க்கிறார். தேவனை உங்களுக்கு ஏற்ற வேலையில அவருக்கு ஜீவனை நீங்கள் இட்டறி விடுகிற நேரத்துல சிம்சன் பாருங்க, அங்க கதற ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாத இவங்களுக்கு கையில சாகிறதை விட அவன் பாருங்க சரியான வார்த்தை அவன் சொல்லும்போது கர்த்தர் அங்கே ஊற்று தண்ணியை உண்டு பண்ணினார், பள்ளத்தாக்குல. க்ளோரி, இன்றைக்கு நாம எனக்கு என்ன எல்லாம் இருக்கு, நான் ஏன் அவங்க கிட்ட போய் நான் கேட்கணும்? எனக்கு ஒரு நேரம் வராது. நான் இவ்வளவு ஒரு நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் இவங்களால, யாரால பாதிக்கப்பட்டவங்கள, ஏழ்மையா இருக்கிறவங்களால அவர்கள்கிட்ட வாசல போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வராது, வராமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் தேவனுடைய வாசல்ல கதறுகிற ஒரு நேரம் வரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். க்ளோரி, எனக்கு என் மனைவி 1 லேக் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இவ்வளவு சேலரி எனக்கு வருது, என் பிள்ளைகள் சாப்பிட்டு மிச்சம் மீதி எடுக்கிறீங்க. க்ளோரி, நீங்க சாப்பிடும் பொழுது என் தங்கச்சிமா பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, என் அண்ணனுடைய பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, உங்க பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும்போது ஏழைங்க சாப்பிட்டாங்க, ஒரு நாளாவது என்ன வந்திருக்கிறதா? அல்லது லோனோட படுத்துக்கிறாங்க ஏழைங்க, அவங்களுக்கு ஒருவேளை நல்ல ஆகாரம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு எடுத்து போய் அவங்களோட வயிறான பாத்திரத்தை நிரப்பி இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப உட்கார்ந்து நீ ஜெபித்து அவனை நோக்கி அறக்கதவை பூட்டினா என்ன, உன் பிள்ளைகளோடு கூட நின்று கொண்டு உட்கார்ந்து ஜெபித்தா என்ன, ஏறெடுக்கப்படவே படாது. க்ளோரி, பாதிக்கப்பட்ட இடத்துல நீங்க போகலாம் பரவாயில்ல, ஆனா தேவனுடைய வாசலில் தேவனுடைய பாதத்துல ஒவ்வொரு மனுஷனும் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வரும். ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு விண்ணப்பத்தை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்ல நான் தேவனத்துல போய் விண்ணப்பிக்க ஒரு சூழ்நிலை இல்லை, எனக்கு 10 தடவை சொத்து இருக்கு, வியாதி நிமித்தமா அவர் பாதத்துல, வியாதி பலவீனம் நிமித்தமா, புரிந்து கொள்ளாத சோதனை நிமித்தமா தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வரும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாடுள்ள மனுஷன் தான். அவன் கூட பிறந்தவங்க பசிக்கும் பட்டினி தவிக்கும் போது நல்லா உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா? தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைங்க சாப்பிடுறாங்களே, என் கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்களே, வசதி இல்லாம இருக்கிறாங்களே, அவளுக்கு இறக்க வேண்டும், அவளுக்கு நன்மை செய்ய வேண்டுங்கிற எண்ணம் கூட இல்லை. ஏன் டெய்லி எடுத்து போய் கேன்ல தண்ணி கொடுத்தாதான் என்ன? இதெல்லாம் தானே ஊழியம். உங்களால என் பிள்ளைங்களால ஊழியம் செய்ய முடியாது. இந்த பிள்ளைங்க பாருங்க, அவ கேட்க ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து 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 கொடுக்குறாங்க. போமா, ஒரு பாத்திரம் எடுத்து கூட எனக்கு கை கால் வலிக்குது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லல. அவன் எல்லா இடத்துலயும் விசுவாசத்தோடு போய் அக்கமாக எல்லா இடத்துலயும் பாத்திரத்தை போய் அவள் வாங்கி இருக்கிறார். ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? நான் தீர்க்கதரிசியுடைய மனைவி. எப்படி நான் போய் எல்லாத்தையும் பாத்திரம் கொடுங்க, அக்கா அண்டா கொடு, குண்டா கொடு, பாத்திரம் கொடு, நான் எப்படி நான் கேட்பேன்? நான் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, நான் எப்படி போய் நான் வாங்கலாம்? நான் சொல்லவில்லை. க்ளோரி, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படித்தாள். அவள் கீழ்ப்படித்து வாங்கின பாத்திரத்தை பிள்ளைகளாம் போய் எல்லா வீட்டுல போய் வாங்க
வந்துச்சு, வீட்டுல ஒரு கதவை தட்டி பாத்திரம் கொடுங்க பாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா தேவன் இறங்கினார். எல்லாரும் பாத்திரம் கொடுத்தாங்க. ஆமென். அந்த பிள்ளைங்க பாருங்க, தனக்கு தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது அவள் கீழ்ப்படிந்தார்கள், பிள்ளைகள் கீழ்ப்படிந்து அவள் சொல்ல சொல்ல பாத்திரங்களை எடுத்து எடுத்து ஆமென் அந்த பிள்ளைகள் கொடுத்தார்கள். க்ளோரி. இன்றைக்கு எங்களுக்கு ஊழியம் செய்ய தெரியாது, என் பிள்ளைகள் எல்லாம் பாட கூட தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு பாட கூட தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது. குடும்ப ஜெபம் வந்துட்டா அவங்க செய்ய மட்டும் சகோதரி மனைவி மட்டும் ஜெபிப்பாங்க, அவங்க மட்டும் பாட்டு பாடுவாங்க, பைபிள் படிப்பாங்க. ஆமென். அவர் மாத்திரம் அமைதியா உட்கார்ந்து இருப்பார், நான் பலவீனமான மனுஷன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல தலைவன் வந்து ஜெபிக்கணும், ஆமென், கை தட்டி பாடணும், பிள்ளைகள் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் போய் பாருங்க பாத்திரத்தை இறந்துருக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும். முதலாவது நம்ம அவமானப்படணும், நாம் வெட்கப்படணும், நம்ம போய் இறங்கி போனாதான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம கற்றுக்கொள்ளணும். யார் தெரியுமா என்று சொல்லிக் கொண்டு பெருமையோடு கொண்டு இருந்தா தேவன் இறங்க முடியாது. அவர் போய் பார்த்ததை கேட்பதற்கு அவர் எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பார் இல்லைங்களா? ஆனால் அதற்கு மேலாக தேவனுடைய கட்டளைக்கு, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படித்தார், சந்தேகப்படவில்லை. விசுவாசத்தாருடைய பிள்ளைகள் பாருங்க, அவர் ஊழியக்காருடைய பிள்ளைகள் மற்றவருடைய பாத்திரத்தை வாங்குவதற்கு தயங்கவில்லை. எனக்கு ஒரு வேதனை, தேவன் சொன்னபடி எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக காணப்பட்டார்கள். மற்றவர்களா என்ன சொல்லிருப்பார், இந்த மனுஷன் செத்ததுலே நல்லது, ஹல்லேலூயா, ஆமென், இப்பதான் நாங்கள் நிம்மதியா இருக்கோம், ஆமென். அப்படிப்பட்ட கணவன்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இவர் தன் கணவனை குறித்து வேதனையோடு கொடுத்தால், தன் கணவனை குறித்து நல்ல சாட்சி சொல்லி ஆமென். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இப்படி துணிந்து ஆமென் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இப்படி பாத்திரங்களாம் கேட்கிற அளவுக்கு போனாலும் அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் என்ன? ஆமென். மரித்து போன அந்த தீர்க்கதரிசி, ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவர் ஜெபிக்கிறவர், ஹல்லேலூயா, நல்ல ஊழியக்காரர். ஏன் அவர் மரித்து ஆண்டவர் ஏன் இவ்வளவு ஒரு விதவையாய் அவர் மாற்றினார்? ஏன் இப்படி விதவையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவளுக்கு வந்தது? ஆமென். அங்கே ஆகாம் அரசாண்ட காலத்துல இந்த இயேசுவேல் என்ன செய்தார்? தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவன் என்ன செய்தார்? கொன்று போட்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்களில் இவர் அந்த இயேசுவேலால் கொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் இருந்திருக்கலாம். க்ளோரி. ஆமென். ஒரு நல்ல சாட்சியோடு கூட வாழ்ந்திருக்க ஒரு தீர்க்கதரிசியை இந்த இயேசுவேலை கொன்று போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் என்ன செய்வேன்? க்ளோரி. நான் என்ன பண்ணுவேன்? என் 2 பிள்ளைங்க இருக்காங்க, கடனை வச்சுட்டு போயிட்டாரு, என் 2 பிள்ளைங்கள கடனுக்கு பதில் கொடுங்கன்னு கேட்கிறாரேன்னு சொல்லி ஓன்னு கத்தி அழல. அப்படியே ஓடி போய் எல்லாரும் அண்ணன் தம்பிக்கிட்ட எல்லாரும் எத்தனை நாள் பிச்சை எடுக்க முடியும்? எத்தனை நாள் கேட்க முடியும்? அண்ணா கொடு, அக்கா கொடு, எல்லாருக்கிட்ட எத்தனை நாள் கொடுப்பாங்க? ஒரு தடவை போனீங்கன்னா அங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஜீவனம் கடைசி வரைக்கும் ஜீவனம் பண்ணத்தக்கதா ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு கொடுக்கிற இருதயம் உங்களுக்கு கூட வந்த ரத்தத்துக்கு இருக்கிறதா? ஹல்லேலூயா. இருக்கணும். ஆமென். உங்களுக்கு இருக்கணும். நீங்க குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடும்போது என் பிள்ளைங்க இவ கூட வந்த சகோதரனை காட்டி இறந்துட்டாரு, அவள் எப்படி சாப்பிடுவான்? அவள் பிள்ளைங்க எப்படி படிக்கும்? அவள் தாங்குவது யார்? ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? எப்படியோ போய் படிச்சுக்கோ, உனக்கு என்ன இருக்குது அதை வச்சு நீ எப்படியோ வாழ்ந்துக்கோ, உனக்கு எப்படியும் நீ என்ன படிச்சுக்க, ஏதோ ஒரு வேலை வாங்கி நீ பொழைச்சுக்கோ. ஒரு நிர்விசாரமான ஒரு பதில், வயதான ஒரு தாயை பார்த்து அசட்டியான ஒரு பதில். இன்றைக்கு பிள்ளைங்க என்ன சொல்றீங்க? கணவன் வயசான அந்த தாய் கணவனை இழந்து போயிருக்கிறாங்க. கணவனை எழுந்த அந்த தாயினுடைய பார்வை யார் மேல இருக்கும்? பிள்ளைங்க மேல இருக்கும். என் பிள்ளைங்க நான் படிக்க வச்சேன், என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆகாரத்தை போட்டேன், என் பிள்ளைங்களை தோல்வியில சுமந்து போட்டு சுமந்து என் பிள்ளைகளை வளர்த்தேன். இன்னைக்கு அந்த பிள்ளையை பிரித்தெடுக்கிற அந்த மனைவி, நீங்க படுத்து கணவன் மனைவியை படுத்து தூங்கும் பொழுது ஒரு தாய் விதவையா தன்னந்தனியா போராடுங்க. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த தாயை தாங்குவதற்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறது கூட மனம் இல்லை. நேற்று வந்த மனைவி அவளுக்கு நல்ல ஞானம் உண்டோ? நீ தூங்கும் பொழுது உனக்கு எப்படி கண்ணு கருத்தமாய் உன்னை வளர்த்திருப்பாங்களே, நச்சுகட்ட இறுதியத்தோடு கூட உன் பிள்ளைகளுக்கு நல்ல விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போட்டு பார்க்கிறீங்க. யாருடைய சகலம் இன்னைக்கு நீ படித்து நீ பட்டத்தோடு காத்திருக்கிறீங்க. யார் கொடுத்த பட்டம்? யார் உனக்கு இப்படிப்பட்டதான ஒரு புகழை யார் பெற்றுக் கொடுத்தார்? மண்ணுக்குள்ள போயிருக்கிற உன் தகப்பன் தான். செத்து போன அந்த தீர்க்கதரிசி அது அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு? ஜெபிக்கணும், அறையினை பூட்டி கொண்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவர் மனைவிக்குள்ள அபிஷேகத்தை ஒரு குடம் தான். ஒரு குடம் என்பது என்ன? அவர் சரீரம் தனித்தனியா நிற்கிறார்.
அவளுக்குள்ள கொஞ்சம் அபிஷேகம், ஒரே ஒரு கூட அவளுக்குள்ள மாத்திரம் தான் அபிஷேகம் இருக்கு. எல்லாரும் நிரப்ப முடியாதவளா மகவா எல்லாரையும் கூப்பிட்டு மாதாமா அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஊழியம் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கெல்லாம் விதைத்தவள் இன்றைக்கு தன்னந்தனியாய் அவன் கணவனை இழந்து போயிட்டா அந்த ஊழியம் இன்றைக்கு இல்லை. அப்படிதான் இன்னைக்கு அப்படி நிக்கிறான். நம்ம யாருக்கு எல்லா பாத்திரத்தையும் கேட்டு வாங்கன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நான் மற்ற பாத்திரங்களுக்கெல்லாம் நிரப்பி இருந்த கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு என் கணவர் இறந்துட்டான், இப்ப போய் யாருக்கு போய் நான் பாத்திரத்தை நான் வாங்குவேன்? போய் கொடுத்தவரிடத்துல போய் பாத்திரத்தை அவர் வாங்கினார். நல்ல தீர்க்கதரிசியுடைய மனைவி இன்னைக்கு அனாதையா அவர் இருக்கிறார் கேட்டவர்கள் எல்லாம் பாத்திரத்தை அவர் கொடுத்தார்கள். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஞான சகோதரி சகோதரியே, குளோரி, உங்கள் மனைவியை நீங்கள் நல்லவர் என்று சொல்வீர்கள். இன்னைக்கு உங்கள் தாயை நல்லவர் என்று சொல்ல முடியுமா? குளோரி, அல்லேலூயா. உங்கள் மனைவியை விட உங்கள் தாய் தான் நல்லவர் என்பதை நல்ல இருதயத்தோடு கூட நீங்க சொல்ல வேண்டும். நீங்க உங்கள் மனைவியை நேசிப்பது மாம்ச இச்சைகளினாலே, ஆனால் உங்கள் தாயை நீங்கள் நேசிப்பீர்களானால் கிறிஸ்துவின் அன்பினாலே மாத்திரம் தான் நேசிக்கிறோம். இன்றைக்கு தாயை வெறுத்து அவன் எதிர்த்து அவளை மீறுதல் பண்ணி அவளை பசுனை பண்ணி அவன் வேடிக்கை ஆக்குறீங்களோ? எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள், அவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்தார்கள், என்னை இப்படி படித்தார்கள் ஏசினார்கள் சொல்லி வெறுப்பையும் கசப்பையும் நீங்கள் வைப்பீர்களானால் உங்களுடைய அக்கிரமத்தை பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நாள் தலைவரை மட்டும் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பணத்தை செலவாகி இருப்பாங்க, யாரெல்லாம் கடன் மட்டும் இருப்பாங்க, எவ்வளவு ஏளனமாய் பரிகாசத்தை எல்லாம் சுமந்து உங்களை பெற்றெடுத்து வளர்த்து உங்களுக்கு திருமணம் செய்து எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு திருமணம் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, எத்தனை எவ்வளவு பணம் வரும். அவ்வளவு பணம் தாய்க்கு கொடுத்திருக்கீங்களா? எதை எதிர்பார்த்து உங்க தாய் உங்க தகப்பனும் உங்களை உருவாக்கி விட்டாங்க, நீங்க திருப்பி கொடுப்பீங்க, 2 மடங்கு கொடுக்கணும்னு சொல்லியா வளர்க்குறாங்க? இல்லையே. நீங்க திருமணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒரு மாசமும் எனக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், என்னை படிக்க வைப்பதற்கு, எனக்கு திருமணம் செய்ய வைப்பதற்கு எவ்வளவு பணத்தை வாங்கியிருப்பாங்க, யாரிடத்தெல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை போட்டு பாருங்க. அந்த காசை இதுவரைக்கும் உங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க கொடுத்திருக்கீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு கடின இருதயத்தோடு கூட நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் சகோதரியே சகோதரியே. ஒரு சகோதரி தாயுடைய அன்பை மறக்க வைப்பாரானால் அவள் சரியான மனைவி இல்ல, பேய், பிசாசு. அல்லேலூயா. அவன் தன் கணவன் தன் தாயை மறந்து அவருடைய நினைவே இருக்கக்கூடாது, அவருடைய கூட பெற்றோடைய எண்ணமே இருக்கக்கூடாது, தான் கூட பெற்ற சகோதர சகோதரிக்கு உதவக்கூடாது. 1 ரூபாய் ஒரு துணி ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கீங்களா? ஒரு சாரி எடுத்து கொடுத்திருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு செய்து அள்ளி அள்ளி வாங்கி கொடுத்திருக்கீங்களே? உங்களை படிக்க வச்சு எங்கேயோ வேறு நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி ஃபாரின்ல அனுப்பி எவ்வளோ அழகு பார்த்த நல்ல தாய் தகப்பன் இன்றைக்கு எத்தனை பேர் நல்ல அந்தஸ்துல இருந்து இன்றைக்கு ஒன்றுமில்லாம தகப்பன் கனவு இல்லாம ஓய்ந்து போய் அட்ரஸ் இல்லாம எத்தனை வயதான ஒரு வீட்டுக்குள்ள அடைந்திருக்கிறாங்க தெரியுமா? அவன் அந்த அனாத இல்லைங்கள முதிர் வயது அந்த இல்லங்கள்லாம் போய் பாருங்க, அந்த தாயை கதறுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளை வீட்டுல போய் நான் இருக்கணும், இங்க எனக்கு பிடிக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தான் வீட்டுல கூட சேர்த்துக்காம எங்க போய் தள்ளி விடுறீங்க? இருதயம் நீங்க நல்ல சுகமா திரும்புறீங்களா? நீங்க வயதாகவே மாட்டீங்களா? உங்க மனைவி வயதாகவே மாட்டாளா? உங்க மனைவி ஒரு நாள் மனைவியா மாமியாரா மாறுகிற ஒரு சூழ்நிலை வருமே. நீங்க 2 பேரும் இருக்கும்போது ஒரு தாய் அந்த அனாதை விதவையா இருக்கா என்று நினைத்து பாரு. ஒவ்வொரு நாள் போன் பண்ணி ஆட்சி தேற்ற வேண்டும். அப்பா மறுத்துட்டாரா, நான் இருக்கிறேன் அம்மான்னு சொல்லி வார்த்தையினால தேற்ற வேண்டும். ஆனா நீங்க எலிசா பாருங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படி உள்ள இந்த தீர்க்கதரிசி அவ்வளவு ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவருடைய குடும்பம் முழுவதையும் அவர் பொறுப்படுது. தேவனுடைய வார்த்தை அந்த குடும்பத்தை தாங்கினது. அல்லேலூயா. ஒரு கூட என்னதானே நீ உயிரோடு தானே இருக்கிற, இது போதும். உனக்கு அருமையா 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை கடன்காரர்களுக்கு அடிமையா அந்த தாய் விதவையை விட்டு கொடுக்கல என்று கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே, பொய் சொல்லாதீங்க. என் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கே எனக்கு பத்தல, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்வீர்களானால் கடைசியில நீங்க சொன்ன வார்த்தைப்படியே நடக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வாசலை போய் கெஞ்சினால் இறங்க முடியாது. தேவன் இரக்கமுள்ளவர். ஏனென்றால் அவர் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தகப்பனாக இருக்கிறார்.
அவர் ஒரு வேதனைப்பட்டு கதறும் பொழுது அவருடைய ஆத்துமா தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கைவிடப்பட்ட தேவமாக கைவிடப்படுகிற சூழ்நிலைக்கு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் விடாதீர்கள். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள இதயம், இன்னைக்கு கடின இருதயத்தோடு கூட நல்ல கைசா நல்ல சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு கூட பிறந்தவர்களை மறந்து கூட தாய் தகவலை மறந்து உறவையாக வேணும் வெறுத்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பம் இந்த நாள்ல மனம் திரும்ப வேணும். ஒரு வேலை விதவையாக குடும்பத்துல திக்கற்றவங்களா வசதி இல்லாம ஏழையோடு கூட இருக்கிற கூட பிறந்தவர்கள் யாராவது இருப்பார்கள். இந்த நாளில் உங்களை தான் ஆண்டவர் பார்த்து கேட்பார். ஹல்லேலூயா. கொடுத்து உதவ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த விதவை தேவன் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. என் கணவர் இறந்துட்டாரு, அதனால என் பிள்ளைகளை இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கடன்காருக்கு அப்படி அடிமையா அவள் கொடுக்கவில்லை. ஆனால் அவள் என்ன செய்தாள்? அவள் பிள்ளைகளை அவள் வளர்த்தாள், பிள்ளைகளோடு கூட ஜெபித்தாள். நின்று அறைகளை பூட்டிக் கொண்டு உள்ளே அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அடுத்து பாத்திரங்கள் யாராருக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அவள் கொடுத்தார்கள் அந்த குடும்பம் அவர் வீட்டிலிருந்த வெறும் பாத்திரங்களை அவருக்குள்ளாக இருந்த அபிஷேகம் அவர் சரித்தல பாத்திரமாயிருக்க அவள் சரித்திலிருந்து எழுப்பின அபிஷேகம். ஹல்லேலூயா. அநேக பாத்திரங்கள் நிரம்பும்படியா அந்த பிள்ளைகள் ஊழியக்காரராய் அவள் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்க பாருங்களேன், ஒருவேளை அம்மா இறந்துட்டாலும் என் அம்மா எடுத்த முயற்சி என்ன? தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்க போனார். இனி நானும் அப்படித்தான் போவேன். ஹல்லேலூயா. விசுவாசத்துல பலப்படுத்தினார். அந்த பிள்ளைகள் பாருங்க மற்ற பிள்ளைகளை போல இடறி மற்றவர்களை காலை பிடித்துக் கொண்டு குறுக்கு வழியில போய் சம்பாதிக்க பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளால் அவைகள் காணப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உடைய பிள்ளைகள் அம்மா அப்பா கொண்டு வர சம்பளத்தை வாழ்ந்து அப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஜெபிக்க தெரியுமா உங்க பிள்ளைகளுக்கு? உடைய பிள்ளைகளை முழங்கால் போட தெரியுமா? உடைய பிள்ளைகள் காலையில் எழுந்து தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறார்களா? உடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய கட்டளைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார்களா? உடைய பிள்ளைகளுக்கு நன்மை தீமை என்னவென்று நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? ஒரு விதவை இந்த நாளில் வாழ்ந்தால் அந்த சமுதாயம் இந்த உலகத்தில் அவள் பாதுகாப்போடு கூட வாழ முடியாது. ஆனால் அவள் பரிசுத்தமான ஒரு விதவையா தன் பிள்ளைகளை அடிமையாக விட்டு கொடுக்கவில்லை. தன் பிள்ளைகளை அவள் ஊழியக்காராய் அவள் மாற்றினாள். ஹல்லேலூயா. நல்ல நின்று செபிக்கிற பிள்ளைகளா அவள் மாற்றினாள். நான் விதவைதான், நான் உயிரோடு இருக்கிறேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை காலம் கூட பிறந்தவர்கள் அவர்கள் எல்லாம் கூட இருந்து எல்லாவற்றையும் அவர்கள் கூட இருந்து நமக்கு உதவி செய்ய முடியும். மனுஷனை சார்ந்து கொள்ளாதபடி தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஜியோ உன் அறை வீட்டுக்குள்ளே போய் நீ என்ன செய்யணும்? கதவை பூட்டி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். ஒரு விதவை என்று சொல்லி தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருவேளை விதவையாக இருக்கிறவர்கள் ஒரு குடும்பத்துல யாராவது இருப்பார்களானால் அவள் துரோகியா இருந்தாலும் சரி, அவள் கெட்டவளா இருந்தாலும் சரி, நீங்க நல்லவங்களா இருங்க, நீங்க நற்கிரியை செய்யுங்க, நீங்க செய்கிற நன்மை நிமித்தம் அவள் நல்லவளாய் மாறுவாள். ஹல்லேலூயா. இறங்குங்க. கர்த்தருடைய நாமத்தினால அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு திக்கற்ற ஒரு சூழ்நிலை இறங்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கத்த அவர் பொருட்படுத்திக் கொள்வார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் புதித்து பாடி பிள்ளைகளை உருவாக்கும்படி என் பிள்ளைகள் அந்த நாளில் திக்கற்றவளாக இருக்கிறாங்க. யார் என்னை கைவிடுவாங்க? யார் என்னை பாதுகாத்துக் கொள்வாங்க? என் கூட பிறந்த என் வாழ்க்கையை நினைத்து நான் ரொம்ப கலங்குறேன். இதுக்கு மேலே நான் எப்படி நான் வாழ போறேனோ என்று சொல்லி இந்த கொரோனால எத்தனை பேர் கணவனை எழுந்து மனைவி எழுந்து பிள்ளைகள் எழுந்து பாரத்தோடு கூட பரிதபிக்கிற இந்த சூழ்நிலை தேவனை நோக்கி நாம் பார்க்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். பலம் உண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு கூட இருந்த தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன்
பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை. என்னதான் ஆனாலும் மீட்பர் உயிரோடு, என்னதான் ஆனாலும் மீட்பர் உயிரோடு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். எதிரியோடு செல்கிறார். வயதான தாயா இருக்கீங்களா? வயதான தகப்பனா இருக்கீங்களா? என் கணவர் என் கூட இருந்திருந்தா என் சரீர பலவீனத்தை என்னை தாங்கி இருப்பாரு என்று சொல்லி கலக்கிற ஒவ்வொரு வயதான பெற்றோருக்கா செடிக்க தேவ சமூகத்துல அவன் நல்ல சுகத்தோடு கூட வாழ்ந்து கடின இருதயத்தோடு கூட நீங்க இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களுடைய இருதயம் உடைக்கப்படணும். உங்க இருதயம் உடைக்கல, உங்க இருதயம் கல்லான இருதயமா இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகள் இருந்ததென்று அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு விசுவாசினால் நிரப்பப்பட கல்லான இருதயம். இன்றைக்கு மகனே, நீ மனைவியா இருக்கிற அவன் கணவனுக்கு, ஆனால் நீ ஒரு தாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. தன் தாயை பிரிக்காதபடிக்கு இந்த நாளிலே அவன் விதவையாக்கப்பட்ட ஒவ்வொரு தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட போயிருக்கிற ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, லோரி ஆண்டவரே, கட்டில் அவர்கள் படுத்துக்கொண்டு என் கணவரை நோக்கி, என் கணவர் உயிரோடு இருந்தார், இன்றைக்கு நான் பயத்தோடு கூட நான் இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், என் பிள்ளைகள் எல்லாம் நல்லவர்களா இருந்தாலும் உதவக்கூடிய இருதயமோ அவை தெய்வ பயத்தோடு கூட இல்லாதபடிக்கு, தாயுடைய அன்பில்லாதபடிக்கு, ஆண்டவரே கடின இருதயத்தோடு கூட காணப்பட்டு கதறுகிற தாயுடைய ஏக்கத்தை கேட்டு இந்த நாளில ஒவ்வொரு தன் தாய் விதவை இருக்கிறதான அனாதை திக்கற்றவன் அவன் அந்த பெயரே இல்லாதபடிக்கு ஒவ்வொரு பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த விதவை தீர்க்கதரிசியுடைய விதையோடு கூட இருந்த பிள்ளைகளை போல ஆதரவாக ஊழியத்துக்கு அவன் ஜீவனம் பண்ணத்தக்கதால் அவங்க சுகத்தோடு கூட வாழும்படியாக செய்த கர்த்தர் ஒவ்வொரு குடும்பம் இந்த நாளில் வேதனையோடு கூட வயதானவர்கள் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் கண்ணிலும் துடைப்பீராக, துடைப்பீராக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னீர். ஒவ்வொரு தொடுவீராக, சரீர பலவீனம் நீங்குவதாக. சரீரம் சரிவரை இயங்க முடியாதபடிக்கு வேதனையோடு கூட காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வல்லமையில ஆறுதல் படுத்த விடமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கடின இருதயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள் போல இந்த நாளிலே மாறுவார்களாக. உடைய நாமத்தாலே மாறுபடி கட்டளை கொடுக்கிறேன். உடைய நாமத்தினாலே மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தாலே கடின இருதயத்தோடு கசப்போடு கூட இருக்கிறதாங்க பொல்லாத இருதயம் இந்த நாளிலே உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயோடு கூட கசப்பை மறந்த நாளிலே ஊழியக்காரர்களா உதவுகிற இருதயத்தோடு கூட தன் தாயை மார்பில அரவணைத்துக் கொள். தன் தகப்பன் இருந்த இடத்துல இந்த நாளிலே பிள்ளைகள் மாறுவார்களாக. ஆண்டவரே, வேடிக்கை பார்த்து ரசிக்கிற ஒவ்வொரு தன் தாயை அரவணைத்துக் கொள்வார்களாக. விதவை என்கிற பெயர் அழிக்கப்படுவதாக. நான் உங்களை திக்கச்சொல்லாக விடேன் என்று சொல்கிறேன். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக. உம்மாலை மாற்ற முடியும். உடைய வார்த்தையோட சரித்திரை நிறைவேற்றும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே ஒவ்வொரு விதவைகளாய் திக்கற்ற அனாதையாய் ஏழ்மையாய் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நீ தாங்கி ஆற்றி தேற்றுவீராக. நீ அப்படி தேற்றி விட்டபடி நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு ரத்தத்தினால சூழ வேலெடுத்து பாதுகாத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அந்த நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.